பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல இங்கே பழனி கல்யாணம். ஸோ வெடிஞ்சா கல்யாணம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பழனி பாண்டியன் எல்லாருமே பயத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க பயப்படுற மாதிரி தான் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சிடறாங்க. இங்கே பழனி பயந்துட்டே இருக்காரு. இங்கே ஐயரும் சரி ஓகே பொண்ணு மாப்பிள்ளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும் பழனிக்கு இங்கே சந்தோஷம் தாங்கலை. பழனியை விட பாண்டியன் குடும்பத்துக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா நம்ம தம்பிக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படின்னு இங்க கோமதியும் சந்தோஷமா இருக்காங்க. பழனியும் அந்த மணப்பொண்ணு மேட்ல உட்காடுறாங்க. உட்காரவும் ஐயரு எப்போதும் போல மந்திரத்தை ஓதுறாரு. எல்லாருமே அந்த பூலாம் தூக்கி போடுறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாலிய ஐயர் எடுக்கிறாரு. எடுத்து மாப்பிள்ள தாலியை பிடிங்க அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா பொண்ணோட அப்பா ஓடி இங்க கல்யாணத்தை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாண்டிய கடுப்பாகி என்னங்க பேசுறீங்க? கல்யாண நேரத்துல பொண்ணு இப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுன்னு சொல்றீங்க. இப்போ அப்பா என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க நீங்க அப்படின்னு பாண்டியன் கொந்தளிக்க, இல்லைங்க இது சரிப்பட்டு வராது, நான் தெரியாம இதுக்கு ஒத்துக்கிட்டேன், போமா ஏஞ்சிருமா நீ மொல அப்படின்னு அவருடைய பொண்ணை தூக்குறாங்க. பாண்டிய உடனே எங்க பாருங்க, என்ன ஆச்சுங்க, என்ன பிரச்சனை, நான் தான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஏற்கனவே, அப்புறம் என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு இங்க பாண்டியன் கேட்கிறாரு. இல்லைங்க அது சரிப்பட்டு வராது, இது தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணு, எனக்கே இப்பதான் தெரிஞ்சது, ஆனா இப்படி எங்களை ஏமாத்துறீங்கன்னு தெரியாது, வாமா மலை போ நம்ம அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா பொண்ணை கூட்டு போறாரு. பாண்டியன்னு ஓடி போய் எவ்வளவு கெஞ்சாரு. இங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க, தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம தீர்த்துக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு பாண்டியனும் எவ்வளவோ முட்டி மோதி பாக்குறாரு. ஆனா அவரு முடியவே முடியாதுன்னு சொல்லி பொண்ணை அழைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போயிறாங்க, கண்ணீர்ல மூழ்குறாங்க, எல்லாரும் பயங்கரமா அழுகுறாங்க. சொல்லப்போனா இங்க பழனி இதுக்கு மேல நம்ம வாழ்றதே வேஸ்ட்டு, இதோட 2 வாட்டி நம்ம கல்யாணம் போச்சு, இது நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படின்னு பழனி எல்லார் முன்னாடியுமே கூனி குறுகி அசிங்கப்பட்டு நிக்கிறாரு. அந்த நேரத்துல கரெக்டா நம்ம சத்தியவேலு முத்துவேலு என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆனதும் இங்க பாண்டியனுக்கு அவங்க மேல டவுட் ஆகுது. பழனி ஒண்ணு அவங்க அண்ணனை முறைச்சு பாக்குறாங்க. ஏன்னா இப்படி பண்ணீங்க, நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணத்தை நிப்பாட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன்னா இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏய் தம்பி இங்க பாடுறா, நாங்க ஒண்ணு கல்யாணத்தை நிப்பாட்டலடா, அது அந்த பொண்ணோட அப்பா கல்யாணத்தை நிப்பாட்டி இருக்காரு, அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா தம்பி, ஆனா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுனால நாங்க வந்திருக்கோம், இப்பதான் தம்பி எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சது, இது மாதிரி கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை கையோட அழைச்சு வந்திருக்கோம் எப்பாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீ தாராளமா இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறா தம்பி, தாலி கட்டி உன்னுடைய மனைவியை ஏத்துக்கோ தம்பி அப்படின்னு இங்க முத்துவன் சத்துவன் சொல்றாங்க. அதை கேட்டு பாண்டியன் குடும்பம் ஒட்டுமொத்தமா அதிர்ச்சி ஆகுது. மீனா செந்துகிட்ட சொல்றாங்க, ஏங்க என்னங்க நடக்குது இங்க, அந்த பொண்ணு வீட்டுல இத்தனை நாள் வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்ணல, இப்ப சடனா திடீர்னு வேணான்னு சொல்லி அழைச்சிட்டு போறாங்க. கரெக்டா உங்க பழனி சித்தப்பாவுடைய அண்ணனுங்க திருத்துப்புன்னு பொண்ணோட நிக்கிறாங்க, எனக்கு எதுவும் சரியா படலையேங்க அப்படின்னு சொல்ல, செந்தில் ஒண்ணு இறைமீனா அப்பா என்ன முடிவு பண்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும், கோமதி ஒண்ணு எங்க பாவங்க தம்பி ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போய் நிக்கிறாங்க, நாம வேணா இந்த பொண்ணு தம்பி கிளம்பி வச்சிருவாங்க அப்படின்னு கோமதி கேட்க, பாண்டிய ஒண்ணு இரு கோமதி, அந்த பொண்ணு யாரு என்ன எதுவுமே தெரியாது, அப்படி இருக்கும்போது நாம எப்படி கோமதி கிளம்பி நிற்க முடியும் அப்படின்னு பாண்டி சொல்றாரு. இங்க ஆத்தா ஒண்ணு கோமதிட்ட, ஏமா அவன் தான் சொல்றானுங்கல்ல அந்த பொண்ணு கிளம்பி வச்சிருவோமா தம்பிக்கு, பாவமா அங்க பாருமா பழனிய ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் நிக்கிறாமா புள்ள, பார்க்கவே பாவமா இருக்குமா அப்படின்னு இங்க ஆத்தாவும் சொல்றாங்க. கோமதி ஒண்ணு எனக்கும் புரியுதாத்தா, நானும் அவர்கிட்ட சொன்னேன், அவர் என்ன சொல்றாரு, யாரு என்ன ஒண்ணுமே தெரியாது, விசாரிக்கிற பொண்ணுங்களே இவளை விட்டுட்டு போதுங்க, அப்படி இருக்கும்போது அவங்க அண்ணனுங்க வேற பார்த்து கொண்டு வந்திருக்காங்க, அதனால அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு ஆத்தா அப்படின்னு சொல்லவும், இங்க என்னடா பழனி என்ன அண்ணனுங்க உங்களை இருந்து நிப்பாட்டல, இப்ப அண்ணனுங்க மனமா தான் உனக்கு கல்யாணம் ஆகவும் போகுது, நீ மனசு வச்சனா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல பொண்ணு தான் அப்படின்னு இங்க முத்துல் சத்துவன்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லை, எல்லாருமே இங்க பாண்டியிட்டு சமாதானப்படுத்துறாங்க. பாண்டியா உன் கோவத்தை காட்டுற நேரம் இது இல்லப்பா, அவனை பாரு பழனிய ரொம்பவுமே மனசு உடைஞ்சு போயிருக்கான், ஏதாவது கோவத்துல தானே பண்ணிக்க போறாப்பா, அவனும் மனுஷன் தானே பாவம் தானே, நீ சொன்ன வாக்கை காப்பாற்றணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சாகணும், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்போம் வாப்பா, ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம், ஒரு நல்ல மனசுக்கெல்லாம் நல்லதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இங்க சக்திவேலும் முத்துன்னு சொன்ன மாதிரியே அவங்களோட தலைமையிலேயே இந்த கல்யாணம் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க எல்லாருமே பழனி ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அதுக்கப்புறமா இங்க சக்திவேலும் முத்துவேலும் பேசிக்கிறாங்க. அண்ணே நீங்க சொன்ன மாதிரியே அந்த கல்யாணத்தை நிப்பாட்டியாச்சு,
இந்த பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னு அப்படின்னு என் சத்தியல் முத்திலும் பேசுறாங்க. அப்பதான் குமார் கேட்கிறான், என்னப்பா சொல்றீங்க, நீங்க எனக்கு பிளான் பண்ண மாதிரியா? ஆமாண்டா குமாரே, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது நாங்க தான், இந்த கல்யாணத்தை நடத்திச்சு நாங்க தான் காலைல பழனிட்டு சொன்னோம்ல, கல்யாணத்தை நாங்க பிரச்சனை பண்ண மாட்டோம், எங்க தலைமையிலே கல்யாணம் நடக்கும்னு சொன்னோமே, அதான் எங்க தலைமையிலே கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்ல, என்னப்பா சொல்றீங்க? ஆமா, அந்த பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு, ஒரே பொண்ணு. இந்த பொண்ணுக்கு என்ன பழனி விட கொஞ்சம் வயசு அதிகம், அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆகி அந்த பையனும் விட்டுட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வீட்டிலே இருந்துச்சு. சொத்து இருக்கு, என்ன பண்ண முடியும்? அதான் போனா போதும் நம்ம தம்பி கிளம்ப வச்சான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணோம். ஆரம்பத்திலே சொன்னா ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதான் அந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சொத்து நம்மள்ட்ட தான் இருக்கு. இப்போ பழனிக்கு சொத்து தானே வந்து அமைஞ்சிருச்சு. எப்பரா குமாரு, இது அண்ணனுக்கே தெரியாது அப்படின்னு சத்யவேல் சொல்ல, குமார் உடனே, அப்பா நீ உண்மையிலேயே பெரிய ஆள் தான்ப்பா, எப்படிப்பா இப்பெல்லாம் யோசிக்கிற? குமாரு, இப்பெல்லாம் யோசிச்சு யோசிச்சு இந்த சொத்தை ரொம்ப அப்பா பத்திரம் பார்த்துட்டு இருக்கேன்டா. எதுக்கு? எல்லாம் உனக்காக தான், புரியுதா அப்படின்னு சத்யவேல் இங்க குமார்கிட்ட பேசிட்டு இருக்கான்.